நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்துக்கு வரீங்க, நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜை பண்றீங்க. அடுத்த பௌர்ணமிக்கே நடந்துருது. சில பேர் துணி பூஜை பண்ணிட்டு போறாங்க. அடுத்த வாரமே வந்து சாய்ராம் எனக்கு நடந்துருச்சு சாராம், நான் என்ன நினைச்சு காரியம் வந்தனோ அது வந்து நிறைவேற்றி கொடுத்துறாரு பாபா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு அற்புதங்களை ஞான சாய்பாபா கொடுக்கிறார். இந்த அற்புதங்கள்லாம் எனக்கு மட்டும் தானே தெரியுது. நேரடியா என்கிட்ட வந்து சொல்றது எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க, வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய வாய்ஸ் நோட் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு அற்புதத்தையும் பாபா உங்களுக்கு நடத்தி எல்லாரும் அதை என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. இது வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப இந்த மெசேஜ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த கோயிலுக்கு போனா இது எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். பாபா சொல்ற தாரக மந்திரம் நம்பிக்கை, பொறுமை. அந்த நம்பிக்கை அவங்க கிடைச்ச உடனே உங்க மூலமா அவங்க வந்து அந்த அனுபவத்தை பெற்று அந்த இன்பத்தை, அந்த மகிழ்ச்சியை பெறும்போது அந்த பலன் உங்களுக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. நம்ம ஞான சாய்பாபா அற்புதத்தை நிறைய வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா தினசரி உங்களுக்கு அற்புதங்கள் பாபா கொடுக்கிறாரு. பாபாவோட தரிசனத்தை பெறலாம், பாபாவோட அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருக்கீங்க, நேரடியா எல்லாருமே இங்க வந்து தரிசனம் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வந்து உங்களுடைய இந்த அற்புதங்களை கேட்க கேட்க உங்களுடைய கர்மாக்களும் குறைந்து உங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். ஏன்னா பாசிட்டிவா நம்ம பேசுவோம்னா சக்சஸ் அப்படிமோ, பாசிட்டிவான விஷயங்களை கேட்க கேட்கவே அற்புதம் தான். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதை நீங்க ஒரு தடவை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஞான சாய்பாபா உங்களை வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணுவார். ஒவ்வொரு அற்புதத்தையும் கொடுப்பார். தினசரி நீங்க ஓபன் பண்ணோடனே பாபாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும். நினைத்த காரியம் நிறைவேறும். தடைகள் இல்லாம காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஆசீர்வாதத்தை பாபா கொடுப்பார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் பேர் வேதவல்லி வேணுகோபால். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அம்பத்தூரில் ஒரு கோவில் இருக்குது, சாய்பாபா கோவில் சொன்னாங்கன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக நான் ஹஸ்பண்ட் அப்போ தான் லூஸ் பண்ணியிருந்ததுனால நான் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன் எப்போதும். இங்கே வந்து பாபாவோட பாதத்தில் அழும்போது என் முதுகில் கையை வச்சு அழக்கூடாது, நான் உன் கூடவே இருக்கேன்னு பாபா சொன்னார். எப்படி நம்ம அப்பாவை நம்ம ஆஃப்டர் லாங் டைம் பார்த்த உடனே நம்ம அழுவோம், அந்த ஒரு ஆத்திரம் நம்ம மனசுலேருந்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்தது. நான் அழுதும் போது சமாதானம் பண்ணுறாரு, நானும் சமாதானம் ஆனேன். பட் நான் அங்கே தான் பாபாவோட காலில் தான் படுத்துட்ருக்கேன். அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிரக்கல் நடந்தது. என்னென்னா, அன்றைக்கி நான் வந்த அன்றைக்கி சரியான மழையில் நான் 1 hour இங்கே நிற்க வேண்டிய ஆயிடுச்சு. எந்த ஆட்டோவும் வரல, டாக்ஸியும் வரல. அப்புறம் ஒரு ஆட்டோ கிடச்சிது. அந்த ஆட்டோக்கார் சொன்னார், எனக்கு 501 ரூபாய் பணம் தெரியாமா, நான் வரேன்னு கேட்டார். சரி நான் தரேன்னு சொன்னேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். அவர் ஏன் 501 கேட்டாருன்னு எனக்கு தெரியாது. கேட்டார், நானும் அக்செப்ட் பண்ணிட்டோம். அவர் என்னை கொண்டு போய் இறக்குன அப்புறம் தான் பார்த்தேன், அவர் தலையில் சாஃபாவும் இருந்தது, கஃபினியும் போத்திட்டு இருந்தார். என்னால் பேசவே முடியல. ஐ வாஸ் ஷாக்டு. என் ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு காசு கொடுத்தா. அவர் எப்போ கிளம்புனார் அங்கேருந்துன்னு தெரியல. எனக்கு ஆஃப்டர் ½ an hour நான் என்னோட நிலைமையிலே இல்லை. அது எனக்கு செகண்ட் மிரக்கல். இங்கே வந்து எனக்கு 2 மிரக்கல் நடந்தது. இப்போவும் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் தனியாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது. பட் இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் என்னை இழுக்கிற மாதிரி சத்யநாராயண் பூஜை பண்ணியே ஆகணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும். இன்னொன்று என்னென்னா, மனசு சங்கடமாக இருக்கச்சு குருஜிக்கு ஃபோன் பண்ணால் அவர் என்ன பேசினாலும் அது பாபாவே பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. சாய்பாபா வந்து குருஜி ரூபத்தில் எனக்கு தெரிகிறாரு, அதுதான் உண்மை. ஸோ இந்த கோவிலில் சம்திங் இஸ் தேர். அதனால் ஐ ரெக்வெஸ்ட் எல்லாருமே வரணும், எல்லாருமே பாபாவோட ஆசீர்வாதத்தை பெறணும். எல்லாருக்கும் நினச்சது நடக்கும், 100% நடக்கும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை இருக்கு. அனைவரும் ஒருவருக்காகவும் ஒருவர் அனைவருக்காகவும் செய்யக்கூடிய பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோயில் என்ன சொல்லுவோம், இந்த வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமா பாபா நிறைவேற்றி வைக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இடம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன சொல்ல, முதல்ல வந்து வியாதிகள் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, நம்மளை விட்டு கர்ம வினைகள் போகணும், பித்ரு சாபங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும், ஜென்ம சாபங்கள், யாராவது சாபம் விட்டுருப்பாங்க, நீ நல்லாவே இருக்கக்கூடாது, உன் குடும்பமே நாசமா போன யாரும் சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சாபம் உங்களுடைய காரியத்தில் தடை செய்யும், வெற்றியை கொடுக்காது, கல்யாண தடையை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு தடையை கொடுக்கும். அந்த ஜென்ம சாபம் சொல்லுவோம். பாபா ஜென்ம சாபல்ய மந்திராதனமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜென்ம சாபங்கள்லாம் விலகி போகணும், அந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கலாம். கர்ம வினைகள், பித்ரு சாபங்கள், ஜென்ம சாபங்கள், தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள்லாம் விலகி போச்சுன்னா கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், காரியத்தில் வெற்றி அடையலாம், உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஆகும், உத்தியோகத்தில் ஹையர் போஸ்டிங் கிடைக்கும். வேலை இல்லையா, உடனே வாங்க. வேலையில வந்து எந்த கஷ்டனுக்கு கூட எந்த டென்ஷன் இல்லாம மன நிம்மதியா, மன போட்டு பிழிவா சொல்றாங்க, சில பேர் போட்டு பிழிறாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இங்க வாங்க, மன நிம்மதியோட
சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட சாய்நாதரை பாருங்க. இந்த வேகத்துல போய் வேலையை பாருங்க. எந்த சங்கடங்கள், மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், இன்ஸ்டாகிராம் பாருங்க, பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அன்னைக்கு வேலையை செய்யுங்க. உங்களுடைய வேலையில எல்லாத்துலயும் வெற்றி கொடுக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனையில இந்த கோயிலில் வந்து எல்லாருக்கும் வியாதியே வரக்கூடாதுன்னு இப்போதான் வேண்டுதல் இருக்கும். இந்த வியாழக்கிழமையிலேருந்து என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாதி போகணுங்கிறது மாதிரி எல்லாரும் சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம். இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க பேர் போடுங்க, என்ன பிரார்த்தனைகள் போடுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனை அனுப்புனீங்கன்னா நாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுடைய வியாதி எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். சத்தியமாக பாபா வந்து உதி என்னும் மருந்தை கொடுத்து உங்களை சரி பண்ணுவார். விதியே சதி செய்தாலும் அதை என் உதி சரி செய்யும். இந்த வியாழக்கிழமையில கட்டிகள் நம்மளை விட்டு போகணும். யாருக்கும் கட்டி வரக்கூடாது, மார்பு புற்றுநோய் வர, கேன்சர் வரக்கூடாது, இந்த நீர் கட்டிகள் இருக்கக்கூடாது, கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா சாதாரண ஒரு கட்டி வந்துட்டாலே பயப்படுறாங்க. உடனே பயாப்சி எடுக்கணும். ஓ இந்த கட்டியா இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோன்னு எல்லாம் பயப்படுறாங்க. அந்த பயப்படாதீங்க. அந்த கட்டியெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு பாபாட்ட இந்த வியாழக்கிழமை பிரார்த்தனை பண்ணிருப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளை வேண்டி நமது ஞான சாய்பாபா ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற உள்ளது. எல்லாரும் வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன பிரார்த்தனைகளோ உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. உங்களுடைய பேரை சொல்லி பாபா கிட்ட வேண்டிப்போம். பரிபூர்ணமா சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.